ஈவேரா ஒரு புத்தகம் எழுதினார். பகத்சிங் எழுதின புத்தகம் ஒய் ஐ ஆம் an atheist, நான் ஏன் நாத்திகன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். ஈவேரா கூட பிறந்த தம்பி ஈவே கிருஷ்ணமூர்த்தின்னு, அவரும் கம்யூனிஸ்ட்ல ஒரு பெரிய தலைவர் இருந்தார், ஜீவானந்தம். அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த புத்தகத்தை தமிழ்ல கொண்டு வந்தாங்க. அது இங்க ஆங்கிலத்திலேயே தடை செய்யப்பட்ட புத்தகம். அது தமிழ்ல கொண்டு வரத பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணா, 2 வருஷம் தேச துரோக வழக்கத்துக்கு உள்ள போட்டுருவோம் அப்படின்ட்டான். இந்த புத்தகத்தை வெளியிட்டீங்கன்னா 2 வருஷம் ஜெயிலுக்கு போகணும். ஈவே கிருஷ்ணமூர்த்தியும் ஈவேராவோட தம்பி ஜீவானந்தம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. நீ புத்தகம் எழுதுறதுக்கு வருத்தம் தெரிவிச்சிரு, புத்தகத்தை வெளியிடாத, தெரியாம எழுதிட்டு வருத்தம் தெரிவிச்சிரு. அப்ப ஈவேரா சொன்னாரு, முடியவே முடியாது, வருத்தம் தெரிவிக்க முடியாது. அப்புறம் என்ன செய்வீங்க? மன்னிப்பு கேட்போம் அப்படின்னாரு. 2 வருஷம் ஜெயிலுக்கு போவோம்னு சொன்ன உடனே நாங்க நிபந்தனையற்று மன்னிப்பு கேட்கிறோம்னு ஈவே ராமசாமி நாயக்கர், ஜீவானந்தம், ஈவே கிருஷ்ணமூர்த்தி அத்தனை பேரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்த கூட்டம் தான் இந்த திருட்டு கூட்டம். வீர சாவர்கரை பத்தி பேசுது. கேளுங்க, திரும்ப வீர சாவர்கரை பத்தி மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னா ஜீவானந்தமும் ஈவேரா என்னடா மன்னிப்பு கேட்கிறாரு? 2 வருஷம் ஜெயில போடல, அவனை ஜெயில போடுவோம்னு சொன்னான். சொன்னதுக்கே மன்னிப்பு. ஒரு புறாவுக்காக போறான். அது மாதிரிதான் இவங்க நம்மை பற்றி பேசுறது. சமுதாய சீர்திருத்தம் யார் குறைச்சிருந்தாங்க? சமுதாயம். சுப்பிரமணிய பாரதியார் சொல்லாத ஒரு சமுதாய சீர்திருத்த கருத்தை இந்த தமிழ்நாட்டில் பாரதியாருக்கு முன்னால ஒருத்தர் சொல்லியிருக்கான்னு சொல்லி நான் இனிமே அரசியலே பேசவில்லை இந்த மேடையிலன்னு சொல்றேன். பெண் விடுதலை, பெண் உரிமை யார் முதல்ல பேசினாங்க? யார் எழுதினாங்க? யார் அதற்காக வாழ்ந்தாங்க? பாண்டிச்சேரிக்கு போனேன்னா அங்கே ஒரு பாரதியார் வாழ்ந்த வீட்டில் நிறைய புகைப்படங்கள் இருக்கு. என் கூட ஒரு பெண்மணி பேராசிரியர், அவங்களையும் கூட்டிட்டு போனேன். அங்கே பாரதியார் ஒரு 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. கூட செல்லம்மா பாரதி உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு போட்டோ. நான் என் கூட வந்து அந்த பெண் பேராசிரியர் கேட்டேன், இந்த போட்டோவை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா தெரியுதாமான்னு கேட்டேன். அவங்க பார்த்தாங்க, இது எப்படி 100 வருஷம் இருக்கு இந்த போட்டோ எடுத்து. உடனே சொல்லிட்டு வந்தாங்க, தலைவர் பாரதியார் கொஞ்சம் இளமையா தெரியுறாரு, கூட மனைவி இருக்காங்க, இப்படிதான் சொல்லிட்டு வந்தாங்க. நான் நினைச்ச அந்த கேட்ச் பாயிண்ட் அவங்களால சொல்ல தெரியல. அவங்களுக்கு என்ன தெரியுமா? 4 ஆம்பளைங்களும் சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. செல்லம்மா பாரதி சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. செல்லம்மா பாரதி கால் மேல கால் போட்டு அமர்ந்திருக்காங்க. நீங்க போய் பாருங்க பாண்டிச்சேரி போட்டு. ஏதோ பெண்மணின்னா ஆம்பளை முன்னால நிக்க கூடாது, பெண்கள்னா ஆம்பளை பார்த்தோன்னா ஓடி ஒளிஞ்சுக்கணும், இல்ல அவங்க தரையில தான் உட்காரணும், ஆம்பளை தான் அப்படி சேர்ல உட்காரு. சேர்ல மட்டும் நம்ம உட்காரல, கால் மேல கால் போட்டு உட்காரு. இதை விட என்ன பெண் விடுதலை வேணும்? அதை 4 பேர் ஏத்துக்கிறாங்கல்ல. பாரதியாரு அவர் கூட பேசி, அரவிந்தர் இருக்காரு நினைக்கிறேன், எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்காங்கல்ல. அதனாலதான் நம்ம பேர் அப்படி இருக்கும் அமர்ந்த முடியுது. பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு சொன்னது யாரு? பாரதியாரு. எல்லாமே நீங்க ஒரு பட்டியல் சமுதாயத்து இளைஞனுக்கு பூணூல் போட்டு நீ இனிமே பிராமணன் தாண்டான்னு சொன்னது யாரு? சுப்பிரமணிய பாரதியார். பிராமணன் என்ற ஒரு இனம் இருக்கக்கூடாது, அனைவரையும் பூணூலை எடுத்து விட வேண்டும், அறுக்க வேண்டும் சொன்னவர் ஈவேரா. பிராமணன் என்ற ஒரு இனம் இருக்க வேண்டும், அனைவருமே பிராமணனாக வேண்டும் என்று சொன்னவர் பாரதியார். எது சமுதாய சீர்திருத்தம்? எடுக்கிறது இல்லையே, அழிக்கிறது இல்லை. சமுதாய சீர்திருத்தம் ஆக்குவதுதானே சமுதாய சீர்திருத்தம். நந்தனை போல் ஒரு பார்ப்பான் நான் நானிலத்தில் கண்டதில்லைன்னு பாடுறான் பாரதி. நந்தனார் யாரு? பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். சிதம்பரம், அவர் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போனவர் நந்தனார். நந்தனை போல் ஒரு பார்ப்பனனை, பிராமணனை நான் நானிலத்தில் கண்டதில்லைன்னு சுப்பிரமணிய பாரதி பாட்டு எழுதுறாரு. நந்தனாருக்கு எவ்வளவு உயர்ந்த ஸ்டேட்டஸ் கொடுக்குறாரு பாருங்க. நம்ம எல்லாம் ஜாதியில தாழ்ந்தவன் அப்படின்னு தவறாக நினைக்க கூடாது யாரையும். நாம் நந்தனாரையும் பாராட்டுவோம், தீண்டாமையும் பாராட்டுவோம் என்று இருக்கக்கூடாது. இதெல்லாம் பாரதி எழுதுறாரு. இப்படி தீண்டாமை ஒழிப்பு, ஜாதி சமத்துவமற்ற நிலை, பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான விடுதலை, சொத்துரிமை எதுவா இருக்கட்டும், இதெல்லாம் யாருமே தேசியவாதிகள் பேசாத எந்த ஒரு சமுதாய சீர்திருத்தத்தையும் இந்த திருட்டு கூட்டம் பேசியதே இல்லை என்பதுதான் நாம சவால் விட்டு சொல்ல முடியதில்லை. மேடைக்கு வாங்க, பொது மேடைக்கு வாங்க, பேசலாம். நீங்க என்ன சொன்னீங்கன்னு செய்யலாம். ஈவேரா வைக்கத்துல போய் போராடினாரு. வைக்கம் போராட்டம் காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டம். ஈவேரா போய் 2 நாள், 1 வருஷம் நடந்த போராட்டத்துல 2 நாள் போனார். 3ஆம் நாள் ஈரோடுக்கு வந்துட்டார். நீங்க போய் பாத்தீங்கன்னா ஹால் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கான் வைக்கம்ல, இப்ப கூட போய் பாருங்க. அதுல இந்த வைக்கம் போராட்டத்துக்காக போராடியவர்கள் யாருன்னு 100கணக்கான பேர் போட்டோ வச்சிருக்கான். அதுல ஒரு 3ல ஈவே ராமசாமின்னு போட்டு ஒரு போட்டோ இருக்கு, அவ்வளவுதான். இங்க தமிழ்நாட்டுல என்ன பில்டப், இவர் தான் ஏதோ தலைமை தாங்கி நடத்துன மாதிரி, எல்லாமே இவர் பண்ண மாதிரி, எல்லாம் ஃப்ராடுத்தனம், எல்லாம் ஃப்ராடு. சரி, ஈவேரா வைக்கத்துல போராடினார்ல சாதாரண மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பத்தி, ஏன் தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் கூட பண்ணல? ஈவேரா
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க, வரலாற்றுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. வீட்டுல கேட்டாருன்னா அவர் கருத்தியல் யுத்தம் நடத்தினாராம். புஸ்தகம் போட்டு வித்தாருன்னு சொல்லுங்க. கருத்தியல் யுத்தம் நடத்தினான்னு சொல்ல. அது கூட எந்த புத்தகத்தை பிரிட்டிஷ்காரர் அனுமதி கொடுக்கல, அந்த புத்தகத்துக்கு மன்னிப்பு வேற கேட்டு வந்துட்டார். இந்த மாதிரி செயற்கையாக உருவாக்கப்பட்ட சித்தாந்தங்களில் இருந்தெல்லாம் தமிழ்நாட்டை மீட்பதுதான் முதல் பணி. தமிழ்நாட்டில் ஏதோ ஆட்சிக்கு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி துடிக்கிறது, அந்த மாதிரி எண்ணம் யாருக்காவது இருந்தா தமிழ்நாட்டில் இந்த மேடை மூலமாக சொல்லிக் கொள்கிறேன், இந்த கருத்தை நாம் மாற்றிக்கொள்ளணும். ஆட்சிக்கு வருவதல்ல நோக்கம். நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஏதோ ஒரு நாத்திக மண்ணாக, திராவிட மண்ணாக, பிராமண எதிர்ப்பு மண்ணாக, இந்து மதத்தை ஏற்காத ஒரு மண்ணாக செயற்கையாக கட்டமைத்து சித்தரிக்கிறார்களே, அந்த போலித்தனத்தை, மாயையை தவிடுமொழியாக நொறுக்கி எடுக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடிய விருப்பம். அந்த சவாலை சந்திப்பதற்காகத்தான் களத்தில் நிற்கிறோம். அது ஏதோ ராமர் கோயிலுக்கான பிராண பிரதிஷ்டை இல்லை, ராமராஜ்யத்திற்கான பிராண பிரதிஷ்டையாக அது இருக்க போகிறது. 500 ஆண்டுகளாக எதற்காக இந்துக்கள் போராடினார்களோ, எத்தனை பேர் உயிர் துறந்தார்களோ, அங்கே ராமர் ஆலயம் இருந்தது, அதை அழித்து விட்டு அங்கே பாபரி மசூதி கட்டினான்னு யாருங்க எழுதி வச்சா வரலாற்றுல? என்ன ஆதாரம் கேட்கிறான்? லூசு, பாபரே எழுதிக்கிறது. பாபர் நாமான்ற புத்தகத்துல அவருடைய சுயசரிதில அயோத்தியில ராமர் ஆலயத்தை இடித்தது பாபரே எழுதி வச்சிருக்கிறான். இடிச்சவனே எழுதி வச்சிருக்கிறான். படிச்சவன் அதை இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இடிச்சவனே எழுதிருக்கான். தோண்ட தோண்ட கீழே கோயில் இருந்ததற்கான ஆதாரங்கள் அப்படியே இருக்கு. 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்புல ஒரு இஸ்லாமியரும் அந்த நீதிபதி டிசன்ட் நோட்டே இல்லாம, எந்த ஒரு கருத்தையும் மறுக்காமல் இஸ்லாமிய நீதிபதி உட்பட அங்கே ஆலயம் இருந்தது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 500 வருஷம், 1528 இருந்து. உங்களுக்கு தெரியும் ஒரு தகவல், ஜெயராஜ் கன்வர் அப்படின்னு ஒரு பெண்மணி 5000 பெண்கள் படையை திரட்டி கொண்டு போய் யுத்தமிட்டு ராமர் ஆலயத்தை மீட்பதற்காக 5000 பெண்கள் உயிர் வந்திருக்கிறாங்க அந்த போராட்டத்தில். 1528-29 ஜெயராஜ் கன்வர்னு அந்த பொண்ணோட பேரு, மகாராணியவா. அவ தலைமையில் 5000 பெண்கள் படை. இப்படிப்பட்ட ஒரு சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறோம். இன்னைக்கு காஷ்மீர்ல 370வது அந்தஸ்து நீக்கப்பட்டு காஷ்மீர் முழுமையாக இந்தியாவோட இணைஞ்சிருக்கு. முன்னால ராணுவ வீரர்கள் மேல, காவல்துறை மேல கல்லால் அடிக்கலாம், துப்பாக்கியால சுடலாம், அவங்க மேல குண்டு வைக்கலாம், எந்த கஷ்டம் திருப்பி எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு ராணுவ வீரர்கள் மேல ஒரு கல்லடி விழுந்தா 100 அடி திருப்பி வந்து விழும் தீவிரவாதிகளுக்கு அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு காஷ்மீர்ல உருவாய். இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் நடக்கும் நினைச்சுமா? நம்ம கண்ணு முன்னால் நினைச்சோமா? காஷ்மீர் பண்டிட்ஸுக்கு நேர்ந்த கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஏதோ திட்டுறான் வைக்கிறான், அதோட முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில். காஷ்மீர் பண்டிதர்கள் செய்த தப்பு என்ன? அவர் இந்துவாக பிறந்தார்கள் என்பதை தவிர என்ன தவறு செய்தாங்க? சொந்த மண்ணிலே அகதி ஆயிட்டாங்க. பல காஷ்மீர் பண்டிட்ஸ் தங்கள் பெண் குழந்தைகளை சின்ன வயசுலேயே மூக்கு அறுத்து விட்டுருவாங்க. கொடுமையா இருக்கும் அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க வீடியோ. ஏன்? அழகான பொண்ணா இருந்தால் அவன் தூக்கி போயிடுவான். யார் ஒன்றும் செய்ய முடியாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, போலீஸே அவன் தான். டெரரிஸ்ட் தான் போலீஸ், டெரரிஸ்ட் தான் கவர்மெண்ட், டெரரிஸ்ட் தான் பொலிட்டீஷியன்ஸ். அதனால இந்த மூக்கு லேசா அறுத்து விட்டுருவாங்க, பார்த்தா விகாரமா தெரியும். அப்படி மூக்கறுப்பட்ட பெண்கள் 1000கணக்கில் இருக்காங்க காஷ்மீர்ல. திருப்பரங்குன்றத்தில் முருகருடைய முதல் படை வீடு பல 100 ஆண்டுகளாக மேல தீபம் ஏற்றப்பட்டது. சமீப காலங்களில் அந்த தீபம் ஏற்றுவதை நிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக மேலே தீபம் ஏற்றணும் பல்வேறு வகையில் ஜனநாயக ரீதியில் இந்து முன்னணி தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தது. அந்த போராட்டத்தின் விளைவாக இந்து முன்னணி 2வது தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். இப்போ தீபம் ஏற்றணும் கூட பூர்ணச்சந்திரன் ஒரு இளைஞர் தன்னை உயிரை மாய்த்து கொண்டார். அது மாதிரி அதுக்கு முன்னாடியும் கூட ஒருத்தர் மேலே தீபம் ஏற்றணும் அப்படின்னு தன்னுடைய உயிரை நீத்திருக்கின்றார். நாம் சட்ட ரீதியாக அணுக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சார்பில் இங்கே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் நீதிபதி அவர்கள் மேலே தீபம் ஏற்றணும் அப்படி ஒரு உத்தரவு கொண்டிருந்தாங்க. அது அப்பீல் போய் கூட 2 நீதிபதி கொண்ட அமர்வும் கூட
சரியான தீர்ப்பு, மேலே தெய்வம் ஏற்றணும் அப்படி அவங்க தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அங்கே தெய்வம் ஏற்றவருக்கு கடந்த திமுக அரசாங்கமானது அங்கே 144 தடை உத்தரவு போட்டு மேலே யாரும் போகக்கூடாது அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளராகட்டும், காவல்துறையினுடைய அதிகாரிகளாகட்டும் அந்த அரசாங்கம் சொல்வதை நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டத்துக்கு புறம்பாக அங்கே செயல்பட்டார்கள். அதனுடைய விளைவாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவங்க போய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கமானது கொண்டு வந்து விட்டது. இந்த நாட்டுக்கு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை போன திமுக அரசாங்கமானது அந்த அதிகாரிகளை அப்படி கொண்டு போய் ஒரு நிலைக்கு தள்ள வேண்டிய அளவில் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த புது அரசாங்கமான ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அந்த கேள்வியில் நம்முடைய அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய எம்எல்ஏ நிர்மல்குமார் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுகின்றது. அவர் கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்ததோ அதையே நாங்கள் கடைப்பிடிப்போன்னு சொல்லியிருக்காங்க. பல வாக்குறுதிகள் இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கின்றது. இந்த பேச்சை நாம் இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. அங்கே சில மக்கள்லாம் சேர்ந்து அமைச்சரிடத்தில் மனு கொடுத்துருக்காங்க. இப்போ சில முதலமைச்சருக்கு போஸ்ட் கார்டு மூலிமா மக்கள் அனுப்புறதாக எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அந்த மக்களை நாம் இந்து முன்னணி வரவேற்கின்றது. இது கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி செயல்படணும் அப்படின்னா இப்போ புதுசாக இந்த அரசாங்கமானது நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் நிறைய அறிவிப்பு பெற்றிருக்காங்க. அந்த அறிவிப்பில் இந்து முன்னணிக்கு பல்வேறு கருத்து இருக்கின்றது. இலவசத்துக்கு எல்லாம் கருத்து இருந்தால் கூட இந்த நிர்மல்குமார் சொல்லக்கூடியது 2 ஆண்டுக்கு முன்னாடினா அப்போ திமுக அரசாங்கம் 2 ஆண்டுக்கு முன்னாடி என்னெல்லாம் செயல்பட்டதோ அதுதான் செய்வீங்களா? இல்லை ஜோசப் விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்தாங்களே, எங்கே வேணாலும் பெண்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், பஸ்ஸில் போகலாம் அப்படி சொன்னாங்க, 2500 ரூபா கொடுக்குறாங்க. இது நடக்குமா இல்லை 2 ஆண்டுக்கு முன்னாடி இருந்து நடக்குமான்னு இந்த நிர்மல்குமார் அவர்கள் நமக்கு ஒரு சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். இந்த அரசாங்கமானது அவர் ஆட்சிக்கு வந்ததுமே நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நாங்கள் மதசார்பற்ற தன்மையில் நடந்துக்குவோம் அப்படி சொன்னார். நாமளும் கூட அதை வரவேற்பு கொடுத்தோம். எந்த மதம், இந்த நாடு மதசார்பற்ற நாடு, எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம் கூட. ஆனால் இப்போ பார்த்தா அப்படிலாம் நமக்கு அப்படி தெரியல. அதனால் இந்த அரசாங்கம் மாற்றிக்கணும், தொடர்ந்து இது சமமாக இருக்கணும். இவங்க யாருக்கும் இந்து மதத்துக்கோ இந்து முன்னணிக்கோ ஒன்றும் ஆதரவாக இருக்க வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் எப்படி கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாகட்டும், இந்து மதமாகட்டும் ஒரே மாதிரி நடக்கணும். கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொன்னால், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொன்னால், விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லணும். இப்படி சரியாக பார்க்கணும். திமுக அரசாங்கமானது ரம்ஜானுக்கு அரிசி கொடுத்தது, கஞ்சி காய்ச்சருக்கு. அது மாதிரி வருகின்ற ஆடி மாதம் அம்மனுக்கு இவங்க அரிசி கொடுக்கணும், வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு இந்து முன்னணி எதிர்பார்க்கின்றது. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை ஆகட்டும், முஸ்லீம் அமைப்புகளாகட்டும் தொடர்ந்து இன்றைக்கி மாத்திரம் இல்லை, அந்த விடுதலை சிறுத்தை அமைப்பு சேர்ந்தவங்க கடவுளைகளையும் இந்து மக்களையும் பெண்களையும் எவ்வளோ கொச்சப்படுத்தினா நம்ம பல்வேறு காலகட்டங்களில் நம்ம அதை அவங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். பல்வேறு இந்த மாதிரி நம்முடைய ஊடகத்தினுடைய வாயிலாகவும் தகவல் சொல்லியிருக்கின்றோம். இன்றைக்கி அவங்க தான் அவங்களுடைய கூட்டணியாக இருக்கின்றது. நிச்சயமாக அவங்க வரவேற்பு, அந்த செய்தியை நிர்மல்குமார் சொன்ன செய்திக்கு நிச்சயமாக அவங்க வரவேற்பு கொடுப்பாங்க. அதில் ஒன்றும் நம்ம சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவங்க ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருப்பாங்களான்னா சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் இந்த ஆட்சியை கவுக்கருக்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டும் சரி, விடுதலை சிறுத்தையும் சரி, முஸ்லீம் லீக்கும் சரி, அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் இதை கவுப்பாங்க. திமுக கூட நாங்கள் எப்போவுமே திமுக தான் சொல்லி அந்த கூட்டணியில் தான் இருக்குன்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி பதவி கிடைக்குது, அமைச்சர் பதவி கிடைக்குன்னு சொன்னதுமே அங்கேருந்து அப்படி வந்திருக்காங்க. திருமாவளவன் நாங்கள் பதவிக்காக எல்லாம் அப்படி இப்படின்னு வாய்களுக்கு பேசணுன்னு கூட இன்றைக்கி மந்திரி பதவி ஏற்றுட்டாங்க. அப்படி நல்லவங்களாக இருந்து கொள்கை ரீதியாக இருக்கிறவங்களா இருந்தால் மந்திரி பதவி ஏற்றுக்கூடாது. இந்த அரசாங்கம் நான் இருக்கணும், நீடிக்கணும், கவலைக்கூடாது நினச்சிருந்தாங்கன்னா ஆதரவு கொடுக்கட்டும். மந்திரி பதவி ஏற்றுட்டாங்கன்னா அவங்களுடைய இன்னொரு முகம் நமக்கு என்னன்னு தெரியுது.